ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் அக்கா கூட கொஞ்சம் வெளியே போயிருந்தேன் இல்லையா, கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். மீஷோக்கு போயிருந்தோம். அங்கே போய் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு ஸ்டேஷ்னரி ஐட்டம் வாங்கியிருந்தேன். எதுக்குன்னா, நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதில் அங்கே கொஞ்சம் ஸ்டேஷ்னரி ஐட்டம் தேவைப்பட்டுச்சு. அதனால் அங்கே காம்போவாக இருந்துச்சா, இதை தனித்தனியாக வாங்காமல் இதிலே சேர்த்து வாங்கியிருந்தேன். ஒரு டைரி, 2 லெட் இருந்துச்சு, 2 பென்சில், அப்புறம் ஒரு எரேசர், ஒரு ஷார்ப்னர் இருந்துச்சு. அப்புறம் பின் பண்ணி வைப்போம் இல்லையா, நல்லா பாருங்கள், இதுக்குள்ள தெரியும். அது ஒன்று உள்ள இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அக்காவுக்கு எனக்கு ஒரு டவல் வாங்கியிருந்தோம். நல்லா ஃபேஸ் துடைக்கிறதா கொஞ்சம் லாங்காக நல்லா இருந்துச்சு. 2 டவல் வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட் ஹேர் பேண்ட் வாங்கியிருந்தோம். ஒரு 10 இருக்குது, 10 பேண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹேர் பேண்ட், இந்த போனிடெயில் ஹேர் பேண்ட் வாங்கியிருந்தோம். பாருங்கள், தெரியுதா? இது எங்கள் அக்கா சொன்னால் போனிடெயில் ஹேர் பேண்டே வாங்கு அப்படின்னு சொன்னால், அதனால் வாங்கினோம். ஆனால் இது நான் சொன்னேன், என் ஹேர்லாம் வந்துச்சுன்னா ஒன்று அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவள் அப்படிலாம் வராது, இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரியா? நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், ஹேர் வருமா வராதா, இது ஹேர் பேண்டு தான், இது யூஸ் பண்ணலாம், அப்படி யூஸ் பண்ணலாமா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? பெண் நெக்ஸ்ட்டு ஒரு 5 பென்னு இருக்குது. பென்னு வாங்கியிருந்தேன். இதுவுமே எதுக்குன்னா, என்னோடய ஆஃபீஸ்க்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு எனக்கு என் தங்க குட்டிக்கு என் அவரஞ்சிக்கு வாங்கினேன் பொம்மை. நல்லா இருக்கா? எலிஃபென்ட் பொம்மை என் செல்லக்குட்டிக்கு வாங்கினேன். அவங்க இப்போ தான் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்களா பாப்பானா அக்கா பாப்பா இப்போ தான் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்களா. ஸோ அதனால் சரி வாங்கி கொடுத்தேன். நல்லா கிளாத் ரொம்ப குவாலிட்டியானது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பஞ்சு இல்லாமல் இது சாஃப்டாக இருக்குது. பாப்பா வாயில் வச்சாலுமே ஒன்றுமே பண்ணாது, வாய்க்குள்ளே போகாது, ஒன்றும் பண்ணாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம இன்னைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணது அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் வேறு எங்கேயாவது போனேன்னா உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். சரியா? நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்லைக்கான டச் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.